ஜெய் சீதாராம். இது வந்து ராமாயணம் அப்படிங்கிற இந்த குரூப் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து வால்மீகி ராமாயணத்தை நம்ம வந்து ஒவ்வொரு சர்க்கம்னு வரும். இதில் வந்து மொத்தம் 24,000 ஸ்லோகங்கள் வருது. நம்ம பாகவதம் வந்து 18,000 ஸ்லோகம் படித்தோம். இது ராமாயணம் 24,000 ஸ்லோகங்களோட உள்ளது வால்மீகி ராமாயணம். அதே மகாபாரதம்னு பார்த்தோன்னா 1,00,000 வியாசர் எழுதினது 1,00,000 ஸ்லோகங்கள் கொண்டது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து வால்மீகி ராமாயணம். அதில் ஒவ்வொரு ஸ்லோகமும் அப்படியே அர்த்தம் சொல்லியே நான் வந்து இதில் ரெக்கார்ட் பண்ணுறேன். முதல்ல வந்து தியான ஸ்லோகம் வந்து ஸ்மார்த்த சம்பிரதாய அப்படின்னு இருக்கும். ஒவ்வொரு சம்பிரதாயமும் இருக்கும். அதில் ஸ்மார்த்த சம்பிரதாயத்தில் நான் சொல்கிற ஸ்லோகங்கள் மட்டும் குறிச்சுன்னு நீங்கள் வந்து சொன்னால் போகிறோம். டெய்லி சொல்கிறது அப்படின்னு வரும்போது முக்கியமான ஸ்லோகங்களை மட்டும் நான் குறிச்சிருக்கேன். அதை மட்டும் இப்போ நான் வந்து சொல்கிறேன். இது மட்டும் நீங்கள் தியானத்துக்கு சொல்லிண்டா போகிறோம். இல்லை புறாவும் சொல்கிறதா இருந்தாலும் நீங்கள் படிக்க முடியும்னு சொல்லலாம். தினமும் நாங்கள் படிக்கிறதுனால குறிப்பிட்ட ஸ்லோகங்களை குறித்து நான் வந்து சொல்கிறேன். இதுக்கு மேலே தியானம். அப்புறம் முதல் சர்க்கம் அப்படின்னு பார்த்தா அது பூராவுமே ராமாயண கதை, சம்க்ஷேப ராமாயணம். பூரா ராமாயணத்தையும் சுருக்கி ஒரே அத்தியாயத்தில் வருது. இப்போ அது வந்து நான் வெறும் படிச்சுட்டு போயிடுவேன். முதல் சர்க்கத்தை. 2வது சர்க்கத்திலேருந்து தான் ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒவ்வொரு அதுக்கு அர்த்தமுமா நம்ம படிக்க போகிறோம். இப்போது முதல்ல வந்து தியான ஸ்லோகம் ஆரம்பிக்கிறேன். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஜெய் சீதாராம்.